இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, ஒரு 2 நபர் அதாவது ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஒரு அட்வென்ச்சரான ஒரு லைஃப எக்ஸ்பெக்ட் பண்ணி வாழ்ற ஒருத்தவங்க. ஸோ இவங்க போய் ஒரு இடத்துல சிக்கிக்கிறாங்க. அது என்ன ஆகுது? அங்கருந்து எப்படி சர்வே பண்றாங்கன்னு படத்துல ஒரு ஒரு நிமிஷமும் அவ்ளோ ஒரு இன்ட்ரஸ்டிங்கா காட்டியிருப்பாங்க. அப்படி ஒரு படம் தான். படத்தோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, வெல்கம் டூ த ஷோ சினி ஸ்டோரி. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடன்லி 2023ல வந்த ஒரு படம். இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, பென் அண்ட் லாரா இவங்க 2 பேர் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து இந்த மாரி அட்வென்ச்சரா இருக்கிற சில பிளேஸ்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் இவங்களோட வேல. ஸோ இவங்க 2 பேருக்கு வந்து ஈகோ கிளாஷ் எல்லாம் முட்டிக்குது. சண்டை பயங்கரமா ஆகுது. பிரியிற மாரி நிலைமையில இருக்காங்க. சரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளோட ஆனிவர்சரி வருது. அதனால நம்ம எங்கேயா போலாம் அப்படின்னும்போது, அந்த லாரான்றவங்க வந்து அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ பிக் பண்றாங்க. அதாவது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டார்டிகா. யாருமே இல்லாத ஒரு பகுதி. அண்டார்டிகால சில உயிரினங்கள், அதாவது பென்குயின் இந்த மாரிலாம் வாழ்ற சில உயிரினங்கள் இருக்கிற ஒரு பிளேஸ். அதாவது மக்கள் கூட போய் இருக்கலாம். இதுதான் வந்து மோசமான பிளேஸ். நீங்களே வந்து இந்த சில்லி அப்படின்ற பிளேஸ சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு பிளேஸ்ல தான் வந்து இவங்க போறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்டார்டிகால சில்லின்ற ஒரு பனி பிரதேசத்துக்கு போறாங்க. அப்படி போகும்போது அங்கலாம் மைனஸ விட மோசமான ஒரு பனி இருக்கும். அந்த இடத்துக்கு இவங்க போறப்ப அங்க சில ஃபாரஸ்ட், லேக் அதெல்லாம் தாண்டி தான், அதாவது படகு ஒரு ஷிப் ரெடி பண்ணி அதில தான் போறாங்க. போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சில்லின்ற இடத்துல ஒரு லேக்க பார்க்குறா அவ ஒய்ஃப் லாரா. அங்க போலாம் அப்படின்ற மாரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு இவங்க போட்ட நிறுத்திட்டு, அங்க சில விஷயங்கள்லாம் பார்த்து உள்ள வரைக்கும் நடந்து போறாங்க. அப்போ வந்து இல்ல இந்த பனி பிரதேசத்த ஏறலாம் அப்படின்ற மாரி லாரா சொல்றாங்க. நோ அப்படின்னு சொல்றாரு. இவங்க பார்க்கும்போது அங்க வெதர் வந்து நார்மலா இருக்கும். வெதர் பார்த்துட்டு தான் அந்த பிளேஸ்க்கு போவாங்க. நார்மலா இருக்கும். ஆனா அது வந்து காலநிலை வந்து தப்பா காட்டியிருக்கு. அந்த இடத்துல செம்ம வந்து புயல், பனி, மழை அந்த மாரிலாம் ரொம்ப ஒரு மாரி டிசாஸ்டர்லாம் வந்துடுது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இது மேல போலான்னும்போது வேணான்னு பென் சொல்லுவாரு. அத மீறி இவங்க அது மேல போவாங்க. போனா அங்க ஒரு ட்விஸ்ட்டு. அங்க வனவிலங்கு தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்ற மாரி ஒரு போர்டு இருக்கு. ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்ட்டு. அத பார்த்தோனே இங்க மக்கள் இருக்காங்க. இங்க வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கு. ரிசர்ச் நடந்திருக்குன்றத கண்டுபிடிச்சு, அங்க சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து சொல்றாங்க. பட் இவன் என்ன சொல்றான், வேண்டாம் நம்ம இதுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னா, பனி உருகி அடிக்குது இவங்க மேல. அங்கருந்து இவங்க அந்த மலையிலேருந்து கீழ வேகமா இறங்கிடுறாங்க போலான்னு. வரலான்னு கீழ பார்த்தா, இவங்க வந்த ஷிப் வந்து எங்க போச்சுன்னே தெரியல. அடிச்சு துவம்சம் ஆயிருக்கு. அவ்வளோதான். அங்க ஒரு படகு இருக்கும். அந்த படக வச்சு அந்த ஷிப்ப தேடலான்னு இவங்க போவாங்க. கடலுக்கு பாதி தூரம் போயிடுவாங்க. முடியாது. முடியாம என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மழை, அந்த பாறை, பனி அது அவங்கள சுழட்டி மறுபடியும் ஒரு இடத்துக்கு போட்டுரும். அங்கருந்து இவங்க உயிர் தப்பிச்சா போதுன்னு மறுபடியும் இருக்க இடத்துக்கே வந்துருவாங்க. அப்போ அங்க வந்தவருக்கப்புறம் அந்த ரெஸ்ட்ரிக்கல் ஏரியான்னு சொன்னோம் இல்லையா? அங்க ஒரு குடிசை இருக்கும். அந்த குடிசையில தான் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும். வேற வழி இல்ல. இங்க தான் நம்ம தங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க தான் தங்குவாங்க. 3 நாள் அங்க தங்குவாங்க. இதுல சில அடிகள்லாம் இவங்க அந்த ஒரு வேற ஒரு போட்ல உடைஞ்சு கிடக்கிற போட்ல போனாங்களா, அப்போ உங்களுக்கு அடிகள்லாம் பட்டுருக்கும். யாருக்குன்னா பென் அவர்களுக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக அந்த குடிசையில இருப்பாங்க. அவருக்கு வந்து ரொம்ப பிளட்லாம் இதாகி, அது வந்து இந்த ராட்லாம் குத்துனதால அது வந்து ஒரு மாரி சீழ்லாம் புடிக்க ஆரம்பிச்சுரும். ஒரு மாரி அவருக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாத ஆயிடும். 3 நாள் அங்க இருப்பாங்க. காலநிலையும் மாறாது. வெதர் அதாவது சேஞ்ச் ஆகாது. அங்கருந்து தப்பிக்கவும் முடியாது. இவங்களோட படகு கண்ணுக்கு எட்டுன தூரம் கிடைக்கல. இப்போ இவங்க சர்வே பண்ணோம். பார்த்தா இவருக்கு வந்து இருக்கிற சூழ்நிலை மோசமா போயிட்டுருக்கு. அவங்க கிட்ட இருக்க ஃபுட்டெல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டாங்க, அந்த குடிசையில. அப்போ லாரா வந்து சொல்றா, கண்டிப்பா வந்து அந்த 3 நாள்ல அவங்க வந்து அங்க இருக்க ராட்லாம் வச்சு, ஒரு பனி மலை மேல ஏறுற மாரி ஒரு ஷூ ரெடி பண்றாங்க லாரா அவர்கள். இவங்க இங்க என்ஜாய் பண்ணலான்னு வருவாங்க ஆனிவர்சரிய. பட் ஆனா இப்படி நடக்கும். அத ரெடி பண்ணி, கண்டிப்பா இங்க மக்கள் இருப்பாங்க. இந்த மலைய தாண்டி போனா அப்படின்னு சொல்லிட்டு, அவ்ளோ பெரிய இமயமலை மாரி ஒரு மலைய அவங்க எத்தனோ நாள் ஏறி கடந்து போய் பார்த்தா, அங்க தான் ஒரு ட்விஸ்ட்டே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கண்டெய்னர் மாரி ஒரு பெரிய ஷிப் மாரி கண்டெய்னர்ல ஒரு இடம் இருக்கும். அங்க மக்கள் இருக்காங்கன்னு நெனச்சு, கஷ்டப்பட்டு இவங்க இந்த 3 நாள் அந்த குடிசையிலேயே இவர படுக்க வச்சுட்டு போவாங்க. இவங்களோட போட்டும் காணோம். அங்க கிடைச்ச போட்டும் வந்து உடஞ்ச நிலையில இருக்கு. வெதரும் சரியில்ல. கண்டிப்பா போனா இவங்களுக்கு உயிரோட ஆபத்து. 3 நாள் குடிசையில தங்கியிருந்தாங்க. பட் ஃபுட்டும் இல்ல. ஃபுட்டு தேடி இப்ப யாராவது சர்வேக்காக மேல அங்க தாண்டி போனா, ஆள் இருக்காங்கன்னு நெனச்சா, அங்க தான் ட்விஸ்ட். அங்க ஒரு ஆட்கள் கூட இல்ல. அந்த கண்டெய்னருக்குள்ள போனா, என்னென்னலாம் இவங்க எதிர்பார்த்தாங்க. ஃபுட்டு, அப்புறம் ரேடியோ, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் லைட்டு, சோலாரு எல்லாமே அதுல இருக்கு. அது ஒரு ரிசர்ச் லேபு. தேவையான எல்லாமே கொட்டி வச்சிருக்காங்க. ஒரு 4 மாசத்துக்கான ஃபுட் அங்க இருக்கு. எல்லாமே இருக்கு. இவங்களுக்கு இப்போ இது கிடைச்சா போதும். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கூட இருக்காங்க. இது கிடைச்சா போதும் அப்படின்ற மாரி இவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. 3 நாள் ஆகும் அந்த மலைய கடந்து வர. இவரு இருக்க பிளேஸ்க்கு பென்னு. அங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஆனந்தமா அங்க இருக்க சில போட்லாம் எடுத்துட்டு இவங்க வராங்க. அங்க இருக்க ஒரு சில போட்ட எடுத்துட்டு, அந்த போட் மோட்டார் போட் ஓடுது. அதாவது குட்டியான ஒரு போட். அத எடுத்துட்டு வராங்க.
வந்தா 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதே சூறாவளி, அதே டிஸ்டார்சர் வந்து பனிலாம் உடைஞ்சு விழுந்து, அந்த பிளேஸே நாசமா இருக்கு. அழுதுகிட்டே அவருக்கு என்ன ஆச்சுன்னு போய் தேடி பார்க்குறாங்க. அவரு அந்த குடிசையில படுக்க வச்சவர அங்க காணோம். எல்லா இடத்துலயும் தேடுனா ஒரு பெரிய இரும்பு மரப்பெட்டிக்கு பின்னாடி அவர் படுத்துட்டு இருக்காரு. போய் பார்த்தா அவரோட நிலைமை வந்து கோமாக்கு போயிருக்காரு. உடம்பெல்லாம் டெம்பரேச்சர் அப்படி இருக்கு. என்ன பண்றது தெரியாம அந்த மோட்டார் போட்ல போட்டு, அந்த மோட்டார் போட்ட எடுத்துக்கிட்டு மறுபடியும் 3 நாள் கிட்ட அவங்க பயணிச்சு அந்த மலை மேல ஏறி அந்த மோட்டார் போட்ட இழுத்து இழுத்து தள்ளிட்டு வந்து அங்கருந்து அங்க இருக்க லேக்ல விட்டு அங்கருந்து அந்த மோட்டார் போட்ட ஓட்டி ஃபைனலி அந்த ட்ரங்க்குக்கு கூட்டு போயிடுவாங்க. நம்ம நெனைக்கலாம், அந்த மோட்டார் போட்ட வச்சு அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிருக்கலாம். திரும்பி போய் அவர காப்பாத்திருக்கலாம்னு நெனைக்கலாம். முடியாது. ஏன்னா, அவரு அந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாரு. அவ்ளோ இன்னல்கள வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மோட்டார் போட்டோட கொண்டு போயிட்டு, அங்க போய் முதல்ல அவருக்கு ஃபுட் குடுத்து, அங்க இருக்க ஹாட் வாட்டர், அதுக்கப்புறம் அந்த ஹீல் பண்ற ஹாட்டா வச்சுக்கிற ஒரு மிஷின்லாம் வச்சு, அவரோட பிளாங்கெட்டு, அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து ஹீட் ஆக்கி அவர புரொடெக்ட் பண்ணி, அவர தூங்க வச்சுட்டு, அங்க இருக்க ஃபுட்டெல்லாம் எடுத்து ஹாட்டா ஃபுட் குக் பண்ணி அவருக்கு குடுத்து, அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி, ஒரு 10 நாட்கள்ல அவரோட உடம்பு வந்து நலமாவுது. இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஈகோல சண்டை புடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனிவர்சரி கொண்டாட வருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவா இருப்பாங்க. ஆனா, இந்த ஒரு சூழ்நிலை ஒருத்தருக்கு முடியலன்னும்போது ஒருத்தவங்க அதாவது லாரா இறங்கி போய் போட்ட எடுத்து மலை மேல ஏறி ஒரு பொண்ணால முடியாத சில விஷயங்கள பண்ணி, அங்கேருந்து போட்ட எடுத்துட்டு வந்து இவர கஷ்டப்பட்டு தூக்கி அதில வச்சு, மறுபடியும் நடந்தே போட்ட தள்ளி போயிட்டு அங்கேருந்து இது பண்ணி எல்லாமே பண்ணியிருப்பாங்க இல்லையா? இது வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு புரிதல கிரியேட் பண்ணும். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணி விட்டு குடுத்து போயிருக்காங்க இந்த சூழ்நிலையில அப்படின்ற மாரி இந்த படத்துல காட்டுவாங்க. ஸோ இப்போ ஃபைனலி அவங்க அந்த 10 நாளுக்கு அப்புறமா அங்க இருக்க அந்த சிக்னலர் வச்சுலாம் அந்த பொண்ணு ட்ரை பண்ணுவா. கனெக்ட் பண்ண. கனெக்ட் ஆவாது. அவளுக்கு தெரியல. அதுக்கப்புறமா அவங்க கனெக்ட் பண்ணி, சில பேர்கிட்ட சொல்லி, அப்புறம் அங்க சில போட் வரும். அதுக்கப்புறமா அந்த இடத்துலயே இருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க 3 மாசம் அந்த இடத்துல இருப்பாங்க. ஒரு நார்மலான லைஃப். ஒரு 3 மாசத்துக்கு அந்த வெதருக்கான ஃபுட் எல்லாமே அங்க இருக்கும். அவங்க ஒரு மாரி ஹேப்பியான லைஃப்ல இருப்பாங்க. அவரும் ரெக்கவர் ஆவாரு. அதுக்கப்புறமா அந்த சில்லிலருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, எப்படி தப்பிச்சு போறாங்க அப்படின்றத காட்டுவாங்க. ஸோ இந்த படம் உண்மையாவே முழுக்க முழுக்க ஒரு மாரி அட்வென்ச்சரா காட்டியிருப்பாங்க. அண்ட் ஒரு ஃபீல் குட் மூவி ஆல்சோ. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாரி சில சம்பவங்கள் வந்து அந்த அண்டார்டிகால சில்லின்ற ஒரு நகரத்துல நெறையவே நடந்திருக்கு. நெறைய பேர் அங்க போய் உயிரோட வந்திருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு ரியல் ஸ்டோரியா தான் ஒரு படமா இந்த டைரக்டர் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாரி படம்லாம் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சினி கார்னர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.